வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு டெஸ்டிங் போயிட்டுருக்குது. அது என்னென்னா தேர்ட் பார்ட்டி மெசேஞ்சர் ஆப் இருக்கலாம். அதாவது நம்ம ஃபேஸ்புக் இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலோட நிறைய மெசேஞ்சர் ஆப்ஸ் இருக்கலாம். அந்த மெசேஞ்சர் ஆப்ஸ்லாம் ஒரே ஆப்பில், அதாவது வாட்ஸ்அப்பில் ஹேண்டில் பண்ணுற விதமாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதற்கான இமேஜஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கூகுளோட அப்கமிங் மொபைலான பிக்சல் 9 ப்ரோ பற்றின ஒரு சில லீக்டு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. இதில் 6.5 ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்களாம். இதில் வந்து டென்சர் G4 SoC சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. டெலஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கேமரா சைஸ் இருக்குல்ல, அதாவது கேமரா சைஸ் இல்லை, பேக்கில் வந்து கேமரா அந்த டிசைன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்துடும். வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்கான ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் கொடுப்போம். ஆனால் இப்போ ரியல்மிலேருந்து Note 50 அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டால் நீங்கள் தான் கொஞ்சம் பயந்துருவீங்க. கிட்டத்தட்ட 5350 ரூபாய்க்கு 4GB 64GB வேரியண்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெக்ஸை பற்றி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேசிக்காக உங்கள் வீட்டில் யாராச்சும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது பிளாக்பெரியோட ஃபஸ்ட் மொபைல். 1999 இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க வந்து இந்த பேஜர்னு சொல்லுவாங்களே அந்த டிசைனில் இருந்தாலும் பிளாக்பெரியோட ஃபஸ்ட் மொபைல் இதுதான். இதில் வந்து 2GB அதாவது 2MB மெமரி இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லேயே இருந்து 32 பிட்டுக்கான இன்டெல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிமெம்பரான டைம் தான் இது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். கஸ்டமர் ஒருத்தங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆப்பிளோட 15 சீரிஸ் மொபைல் வந்து வாங்கியிருக்காங்க. பட் வந்து அது ரியல் மொபைல் கிடையாது, ஃபேக் மொபைல். ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது ஃபேக் மொபைல் அப்படின்ட்டு. நீங்களும் வந்து ஃப்ளிப்கார்ட்டு இல்லை மற்ற நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷ் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஆஃப்லைன் ஸ்டோரை அதிகமாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்போ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான ப்ராடக்ட் நிறைய வந்து அதாவது உலாவிட்டு வருது.